ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலை பார்த்து இன்கேஸ் நீங்க பை அண்ட் செல் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே, ஃபைன். இன்னைக்கு லெவல்ஸ் வந்து எஸ்டர்டே லெவல்ஸ் மார்க்கெட் கொடுத்துருப்போம். நல்லாவே சூப்பரா இம்பாக்ட் நடந்தது, நிறைய ரியாக்ட் ஆயிருந்தது. எத்தனை பேர் இந்த லெவல்ஸை பார்த்து ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. லெவல்ஸ் எல்லாமே எப்படி ரியாக்ட் ஆச்சு உங்களுக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகுதுங்களா, அதை நான் கேட்க மறந்துட்டேன். இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா? அண்ட் ட்ரேட்ஸ் லைக் இதை வச்சு நீங்க ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லல, இதை வச்சு ஆனா அனாலிசிஸ் பண்றீங்களா? நீங்க லைவ் மார்க்கெட்ல பார்க்கும்போது இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகுதுங்களா அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நிறைய டாபிக்ஸ் பத்தி கேட்கறீங்க, ஆனா இது எப்படி ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலன்னு எனக்கு எதுவுமே ஃபீட்பேக்ஸ் கொடுக்கல. மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு, லைக் ஸ்ட்ராட்டஜின்னு இல்லை, லெவல்ஸ் எப்படி இருக்கு. இந்த லெவல்ல நமக்கு ரிவர்சல் ஆகும்னு சொல்லியிருப்போம், இந்த லெவலில் சப்போர்ட் எடுக்கும்னு சொல்லியிருப்போம், மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுக்கும்னு சொல்லியிருப்போம், பிரேக் அவுட் ரீடெஸ்ட் எடுக்கும்னு சொல்லியிருப்போம். அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது, ஒர்க் ஆகுதுங்களா இல்லை ஒர்க் ஆகல, எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னு ஜஸ்ட் ஒன்லைன் கமெண்ட் பண்ணிட்டு எனக்கு பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா, டெய்லியுமே உங்களுக்கு ஒரு அவேர்னஸா இருக்கும். எங்கெல்லாம் நம்ம என்ட்ரி போகலாம், எங்கெல்லாம் என்ட்ரி போகக்கூடாது, நம்ம மார்க்கெட் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸா இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்க குரூப்ல ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி பாருங்க. அப்பதான் நான் டெய்லி போற அப்டேட்ஸ் எல்லாமே நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நியூட்ரலா தான் இருக்கு. பெருசா கிஃப்ட் நிஃப்டி நமக்கு இம்பாக்ட் எதுவும் கொடுக்கல. கிஃப்ட் நிஃப்டி நியூட்ரலா இருக்கு. அண்ட் நம்மளோட நிஃப்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு இதுல எக்ஸ்பிளைன் பண்ண வரும். இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் எப்படி மூவ் ஆச்சுன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண. ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 48,160 ஜோன்ல மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும்னு சொல்லியிருப்பேன். நானுமே இதில் தான் நான் ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு நான் எங்க ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஜோன் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் ஜோன் கொடுத்துருக்கோம் மார்க்கெட்ல. இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கல. ஓகேங்களா, அகைன் பாத்தீங்கன்னா ஏன்னா இங்க ட்ரேட் எடுக்கிறதுக்குள்ள எனக்கு பாயிண்ட்ஸ் அதிகமா மூவ் ஆச்சு. அகைன் நான் ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணி ரீடெஸ்ட்ல தான் ட்ரேட் எடுத்தேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா நமக்கு பாயிண்ட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரேட் வந்து பிளான் பண்றீங்க, ஒரு 300 ருபீஸ்ல பிளான் பண்றீங்க, மார்க்கெட் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா 340 350 போயிடுச்சுன்னா எடுக்காதீங்க. அவசரப்பட்டு 340 350 எடுக்காதீங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா 300 பிளான் பண்ணீங்க, திருப்பி 290 என்ட்ரில போட்டு வச்சிருங்க. ஓகேங்களா, ஏன்னா மார்க்கெட் கண்டிப்பா இந்த ஜோன்ல லைக் 70 to 75% வந்து மார்க்கெட் அந்த பாயிண்ட் டச் பண்ணி தான் மேக்ஸிமம் போகும். ஓகேங்களா, அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ரெகுலர் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ இதுதான் இன்னைக்கு நான் எடுத்த செட்டப். ஓகேங்களா, இந்த ரேஞ்சில் எடுத்தேன். நான் இது வரைக்கும் ட்ரேடை க்ளோஸ் பண்ணல. ஓகேங்களா, இது வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணல. இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் நான் ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் ஏர்லியாவே நான் இன்னைக்கு ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த லெவல்ல பாத்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணா, இந்த லோ வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அதுக்கப்புறம் லேட்டரா தான் ஒரு ட்ரெண்ட் லைன் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தேன். இப்போ இந்த லோவர் பாயிண்ட் எல்லாமே எடுத்து கனெக்ட் பண்ணா பர்ஃபெக்டா ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம கனெக்ட் ஆகும். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நாளைக்கு இம்பாக்ட் ஆகும். சரிங்களா, இப்போ நாளைக்கு மார்க்கெட் நமக்கு ஓப்பன் ஆகுதுன்னா இந்த ரேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, இப்போ இந்த இடத்துல நாளைக்கு சப்போர்ட், நாளைக்கு ஓப்பன் மார்க்கெட்ல இந்த சப்போர்ட் வந்து ரியாக்ட் ஆகுதான்னு பாருங்க. நியர் அது ஸ்மால் சப்போர்ட், பெரிய சப்போர்ட் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்மால் சப்போர்ட் ஏரியா தான். 48,980. ஓகேங்களா, இண்டெக்ஸ் ஷார்ட்ல இது வந்து பார்த்தா ஒரு ஸ்மாலா ரியாக்ட் ஆகிற ஜோன். ஓகே, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்கேல்பிங் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே இந்த லெவல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம லாங் ட்ரேட் பண்ண இப்போ நான் இந்த லெவல்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த லெவல்ஸ் ட்ரேட்லாம் எடுக்க மாட்டேன். ஸ்கேல்பிங் பண்றவங்க மேபி நாளைக்கு ஓப்பன் மார்க்கெட் நியூட்ரல் ஆகுதுன்னா என்ன ஆகும்னா, ஒன்ஸ் இந்த இடத்துல டச் பண்ணி மார்க்கெட் வந்து அப்ட்ரெண்ட்ல போகும். இல்ல ஓப்பன் மார்க்கெட்ல பிரேக் அவுட் ஆகுனா இந்த பாயிண்ட் டச் பண்ணி இந்த லோ வரைக்கும் போகும். ஈஸியா அவங்க சாலிடா ஒரு 70 பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவங்க கேப்சர் பண்ணலாம். 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஈஸியா கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது ஸ்கேல்பிங் செட்டப்காக சொல்றது. ஓகே, நம்ம லாங் ட்ரேட் போறோம், நாளைக்கு லாங் ட்ரேட் போறோம் அப்படின்னா என்ன, நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ரிவர்சல் ஜோன் எனக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல. ஓகேங்களா, 2 ரிவர்சல் ஜோன் இருக்கு. ஆனா இது நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிகினர் வந்து கொஞ்சம் ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்க தான் என்னோட வியூல சொல்லுவேன். என்ன ரீசன்னா, ஓவரால் வியூ எக்ஸ்பெக்ட் மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி ஓவரால் வியூ பாருங்களேன், பர்ஃபெக்டா பாத்தீங்கன்னா இன்பிட்வீன் ஜோன்ல இருக்கு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஆல்ரெடி இந்த கேப்பை நமக்கு ஃபில் ஆயிடுச்சு. சரிங்களா, ஃபில் ஆயிடுச்சு. என்னோட வியூ என்னன்னா, மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் இங்க இருந்து டச் பண்ணி ரிவர்சல் ஆக பாசிபிள் இருக்கு. மீன் 48,160. ஓகே, 48,160 வந்து ரிவர்சல் ஆக பாசிபிள் இருக்கு. இன்னொரு ரிவர்சல் ஜோன் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நீங்க வந்து உங்களோட கேண்டில்ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் வச்சு, கேண்டில்ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் அப்படின்னா உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று நீங்க பில்ட் பண்ணி வச்சிருப்பீங்களே, அந்த ஓன் ஸ்ட்ராட்டஜில இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ட்ரேட்ஸ் கிடைக்குதான்னு பாருங்க. ட்ரேட் கிடைச்சதான்னு நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நமக்கு ட்ரேடிங் செட்டப் கிடைக்கல, உங்களுக்கு ரிஜெக்ஷன் எதுவும் கிடைக்கலன்னா நீங்க வெயிட் பண்ணிட்டு இந்த ஹை வரும்போது ரிஜெக்ஷன் எடுத்து இந்த ஹைல எடுத்தீங்கன்னா ரொம்ப சேஃப். இந்த ஹைல எடுத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டா
டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகும். ஓகேங்களா? ஹை பாசிபிள் இந்த பாயிண்ட்ல. ஓகே. இப்போ நீங்க இல்ல நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற ஐடியா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, இந்த பாயிண்ட்ல டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும் பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? டபுள் ஜோன். ஓகே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் நம்ம வச்சுட்டு போகலாம். அத வச்சுட்டு போனீங்கன்னா, உங்களுக்கே ஒரு ப்ராப்பர் ஐடியா கிடைக்கும். இந்த இடத்துல போனீங்கன்னா. இப்போ என்னோட வியூ என்னன்னா, சேஃபா போறீங்கன்னா, இந்த ரெசிஷனல் நாளைக்கு இப்ப லோல இருந்து ஹை வரைக்கும் எவ்வளவு பாயிண்ட்ஸ்னா, ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 218 பாயிண்ட்ஸ் பெரிய பேங்க் நிஃப்டில 280 பாயிண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஓப்பன் மார்க்கெட்ல கூட மேபி மொமெண்டம் குடுக்கலாம். ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு ஒன்ஸ் இங்க இருந்து நமக்கு ரிவர்சல் பாசிபிள். இல்லன்னா நமக்கு மார்க்கெட்ல இந்த பாயிண்ட்ல நமக்கு ரிவர்சல் பாசிபிள். ஓகேங்களா? இந்த ரேஞ்ச்ல ரிவர்சல் பாசிபிள். 2 ஜோன். ஓகேங்களா? நாளைக்கு வந்து பண்ணா 2 ஜோன் இம்பாக்ட் நடக்கும். அது நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சு தான் போணும். பிகினர்ஸா இருக்கீங்க அவாய்ட் பண்ணுங்க. நாளைக்கு ட்ரேட் வேண்டாம். ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸா இருக்கீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நாளைக்கு ஓப்பன் மார்க்கெட்ல நமக்கு இந்த சப்போர்ட்ல எடுக்குது. நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன்ல இங்க சப்போர்ட் எடுக்குன்னா, இங்க இருந்து மேக்ஸிமம் திருப்பி ரிவர்சல் ஆகும். ஓகேங்களா? இங்க நம்ம ட்ரேட் இங்க எடுத்துட்டு இங்க எடுத்துக்கலாம். ஹையர் டைம் ஃப்ரேம்ல கன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க. ஓகே. லோயர் டைம் ஃப்ரேம்லனா 47,000 47,855. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ட டச் பண்ணிட்டு மேக்ஸிமம் ரிவர்சல் ஆகும் பாசிபிள். இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஜோன்ல தான் இருக்கு. ஓகே. இப்ப நீங்க இங்க எடுக்குறீங்கன்னா, இதுக்கு கீழ போதுனா தான் நம்ம ஸ்டாப் லாஸா ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லைங்களா? ப்ரீவியஸோட கேண்டலோட லோவ கிராஸ் பண்ண தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கேத்த மாரி உங்க ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம ட்ரேட் பண்ணி எவ்வளவுதான் ஸ்ட்ராட்டஜி நம்ம எடுத்து அப்ளை பண்ணாலும், ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இல்லனா ட்ரேடிங்ல சுத்தமா நம்மளால ப்ராஃபிட்டே பண்ண முடியாது. மேபி அது நெறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இப்ப நெறைய பேர் நீங்க ரெகுலரா ஸ்ட்ராட்டஜின்னு போயிட்டு இருப்பீங்க. அது அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு, ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கே உங்களோட ஸ்கில் டெவலப் ஆகுற மாரி உங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும் மார்க்கெட்ல பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா? அது கொஞ்சம் உங்களோட ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்க. ஓகேங்களா? மார்க்கெட் இதுதான் நமக்கு அப்படின்னு இல்ல. கொஞ்சம் ஸ்கில்ல டெவலப் பண்ணீங்கன்னா, நம்மமே ஒரு டீசென்ட்டான ப்ராஃபிட்ட பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபைன். இப்ப இதுதான் நமக்கு பேங்க் நிஃப்டியோட நாளைக்கு லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் இப்ப இன்னும் கொஸ்டின் என்னன்னா, இந்த லெவல்ஸ் உங்களுக்கு கிளியரா தெரியுதுங்களா? நெறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். இந்த லெவல்ஸ் வந்து கிளியரா தெரியல அப்டின்னாங்க. லெவல்ஸ் கிளியரா தெரியுதுன்னா, எனக்கு ப்ரோ லெவல்ஸ் கிளியரா தெரியுது அப்டின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. லெவல்ஸ் கிளியரா தெரியலன்னா, ஆ இந்த லெவல்ஸ் எனக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? வாட்ஸ்அப் நம்பர் என்ன 7200 709114. ஓகே. இந்த நம்பருக்கு அ உங்களுக்கு லெவல்ஸ் எப்படி தெரியுது அப்படின்ட்டு மறக்காம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. மறந்துடாதீங்க இந்த நம்பருக்கு. லெவல்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியுது? சைட்ல கிளியரா தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கிளியரா தெரியல அப்படின்னா, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி எனக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் எனக்கு ஷேர் பண்ணுங்க. அது என்ன இஷ்யூன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல அத நான் சால்வ் பண்றேன். ஓகேங்களா? ஃபைன். இப்ப அடுத்து நிஃப்டியோட லெவல்ஸ். ஓகே. நிஃப்டியோட அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நிஃப்டி வந்து என்னோட வியூ நிஃப்டியும் ஃபால் தான். ஓகேங்களா? ரிவர்சல் தான் பாசிபிள் இருக்கு. இப்போ இந்த இந்த லெவல் நம்ம எதுவுமே டெலீட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இது வந்து இம்பாக்ட் ஆகும். நிஃப்டில பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன்ல ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா இந்த ஹை இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஹை எல்லாமே நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் கான்செப்ட்டா மார்க்கெட்ல டிராப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அகைன் லோவர் பாயிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுவுமே ஒரு ட்ரெண்ட் லைன் கான்செப்ட்ல நம்மளால டிராப் பண்ண முடியும். சரிங்களா? இது வந்து ப்ராப்பர் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன்ல இருக்கு. இப்போ நெறைய பேர் டவுட் இருக்கும். ப்ரோ ட்ரெண்ட் லைன் நம்ம இன்ட்ராடேக்கு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுமா? இல்ல நார்மல் ஹாரிசான்டல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுமான்ட்டு உங்களுக்கு நெறைய டவுட் இருக்கும். அதுமே உங்களுக்கு நெறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா, அதுக்குமே நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்டேட் பண்றேன். ஓகே, ஃபைன். இப்ப இந்த இந்த பேட்டர்ன் எல்லாமே இப்போ நமக்கு ப்ராப்பரா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன்ல மார்க்கெட் இப்ப போயிட்டு இருக்கு. இத நமக்கு பிரேக் அவுட் ஆகட்டும். பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் எந்த பக்கம் மார்க்கெட் வந்து மூவ் ஆக போகுதுன்ட்டு. ஓகேங்களா? ஆனா என்னோட வியூன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கோட மார்க்கெட் இம்பாக்ட் என்ன இந்த ரேஞ்ச்ல இருந்து டச் பண்ணிட்டு திருப்பி நமக்கு ரிவர்சல் ஆக பாசிபிள் இருக்கு. இந்த ஹைல இருந்து இந்த லோ வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்லோ டைம் ஃப்ரேம்ல ஷோ பண்றேன். ஓகே. மார்க்கெட் என்ன லைக் இங்க இருந்து ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ல இருந்து மேபி நாளைக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஓவரால் ஹைல இருந்து லோ வரைக்கும் நமக்கு 171 பாயிண்ட்ஸ் வந்துக்கு ஃபால் ஆக பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? ஒரு சப்போர்ட் கிட்ட இம்பாக்ட் ஆகும். இம்பாக்ட் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. மேபி இங்க நமக்கு போய் டச் பண்ணிட்டு இந்த இந்த ரேஞ்ச் வந்து கன்சாலிடேஷன் எடுத்து திருப்பி ஃபால் ஆகும். திருப்பி இந்த ஹைய போய் கன்சாலிடேஷன் எடுத்து மார்க்கெட் போய் மூவ் ஆகும். இந்த பேட்டர்ன் நமக்கு உடைச்சாதான் எந்த பக்கம் மார்க்கெட் வந்து கண்டிப்பா போகும்னு சொல்ல முடியும். என்னோட லாங் வியூ எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா இன்னும் எனக்கு தெரிஞ்சு இந்த கேப்ப ஃபில் பண்ணல. இந்த கேப்ப ஃபில் பண்ணா தான் நம்மளால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். ஓகே மார்க்கெட் வந்து கண்டிப்பா ஃபால் தான் ஆகுன்ட்டு. இப்ப என்ன பண்ணுவாங்க இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா மார்க்கெட் டவுன் பண்ண போயிட்டு, இந்த கேப் அப்பதான் ஃபில் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் டவுன் இறக்குவாங்க. இப்ப நம்ம எல்லாமே செல்லிங் ஜோன்ல கொண்டு போயிட்டு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆ நம்மளோட அமௌண்ட் எல்லாமே லாஸ் பண்ணிட்டு திருப்பியும் கொண்டு வருவாங்க. ஓகே. அது இந்த கேப் ஃபில் ஆயிடுச்சுன்னா, நான் வந்து
ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். இந்த ரேஞ்ச் தான் நமக்கு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம். மேபி நமக்கு நாளைக்கு வந்து ஹைல இப்படி பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹை வரைக்கும் நம்ம டார்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் இந்த ரெசிஸ்டன்ல கட் ஆகுது அப்படின்னா, இந்த லோல இருந்து ஹை வரைக்கும் நம்ம டார்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கான நிஃப்டி லெவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதான் சைட்ல நான் உங்களுக்கு குடுக்குறேன் பாருங்க. இப்ப கரண்டா இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா, 22,513 இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா இந்த ஜோன் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. இத இத விட்டு எப்ப வெளிய போகும்ன்னு தெரியல. பார்க்கலாம். நமக்கு எப்ப வெளிய போகுதுன்னு தெரியல. மேபி அது இந்த வீக்குள்ளே போக பாசிபிள் இருக்கு. மார்க்கெட் வந்து இந்த பேட்டர்ன் உடைக்க பாசிபிள் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு பக்கம் மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு மூவ் ஆக போகுது. ஏன்னா அக்குமுலேஷன் இப்ப உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. அக்குமுலேஷன் ஜோன், அட்வைனிங் ஜோன், டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன், டிக்ளைனிங் ஜோன் இருக்கும். மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா 3 ஜோன் இருக்கும். ஓகே. மொத்தம் என்ன அக்குமுலேஷன் ஜோன்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாரி. அக்குமுலேஷன் ஜோன் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அக்குமுலேஷன் ஜோன்னு சொல்லுவாங்க. அட்வைனிங் ஓகேங்களா? அட்வைனிங் ஜோன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன், டிக்ளைனிங் ஜோன் ஓகேங்களா? இப்ப நமக்கு அக்குமுலேஷன் ஜோன்ல இருக்கு. பார்க்கலாம். நமக்கு அப்கமிங்ல தான் தெரியும். என்னதான் நம்ம பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் இருந்தா எதுக்குமே பயப்பட வேண்டாம். ஓகே. நம்ம என்ன பண்ண போறோம்? நிஃப்டில பொறுத்தவரைக்கும் அதிகபட்சம் நம்ம 30 பாயிண்ட் எஸ்எல் வைக்க போறோம். ஓகே. டார்கெட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 60ல இருந்து 70 பாயிண்ட் வைக்க போறோம். இத தாண்டி மார்க்கெட் இதுக்கு மேல எவ்வளவு போனாலும் ஃபீல் பண்ண வேண்டாம். இதுக்கு கீழ எவ்வளவு போச்சாலும் நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? நிஃப்டில. இப்ப பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா 60 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா பேங்க் நிஃப்டி நெறைய பேர் 30, 40 பாயிண்ட் வச்சீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஈஸியா ஹிட் ஆகும். அதுக்கு தகுந்த மாரி உங்க லாட் சைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லாட் சைஸ் கம்மி பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இப்ப டார்கெட்ன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 120 பாயிண்ட் வந்து 150 பாயிண்ட் வரைக்கும் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். ப்ரோ 120 பாயிண்ட்ல எப்படி கேப்சர் பண்றதுன்ட்டு. நான் நெறைய ரீல் போட்டுருக்கேன் பாருங்க. நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்ஸ் அதிகமா தான் கேப்சர் பண்ணுவேன். லாட் சைஸ் நம்ம ஃபியூச்சர்ல எப்போலாம் நம்மளால இன்கிரீஸ் பண்ணிக்க முடியும். லாட் சைஸ பொறுத்தவரைக்கும். யாருக்கெல்லாம் ஃபண்ட்ஸ் இருக்கோ அவங்க எல்லாராலயும் லாட் சைஸ் இன்கிரீஸ் பண்ண முடியும். ஆனா எல்லார்கிட்டயும் ஃபண்ட்ஸ் இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நீங்க பாயிண்ட்ஸ் இன்கிரீஸ் பண்ணி கொடுங்கன்னா இன்கிரீஸ் பண்ண முடியாது. ஓகே. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்பத்துல இருந்தே பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ண பிராக்டிஸ் பண்ணுங்க நம்ம மார்க்கெட்ல. அப்பனாதான் லாட் சைஸ் வந்து நம்மளால எப்போனா கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ண முடியும் நம்மளால. ஓகே. அதுல நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே. நாளைக்கு நிஃப்டி லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 22,500 ஓகேங்களா? 22,500 நமக்கு ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் பாசிபிள் இருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா 22,400 வந்து பண்ணா இம்பாக்ட் ஆகும். ஆனா பெருசா ஃபால் ஆகும்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? இம்பாக்ட் ஆகும். இந்த ஜோன்ல ஓகே. அடுத்து 22,600 ஓகேங்களா? 22,000 இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேட் இது பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 22,615 ஓகே. 22,615ல நமக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் கரெக்ட்டா டிரா பண்ணி இது வந்து நான் எந்த லெவல்ஸுமே சேஞ்ச் பண்ணல. அப்படியே தான் இருக்கு. இப்போ இங்க நமக்கு பிரேக் அவுட் குடுக்குதுன்னா, நமக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 99 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியா நம்ம கேப்சர் பண்ணிட முடியும். ஓகே. இப்போ நமக்கு இந்த இன் பிட்வீன்குள்ள இந்த ஹைல இருந்து லோ வரைக்கும் நீங்க எடுத்தீங்கன்னா 164 பாயிண்ட்ஸ். இப்ப லோல இருந்து ஹை வரைக்கும் எடுத்தீங்கன்னா நமக்கு 145 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியா கிடைச்சிரும். மேபி பார்க்கலாம் நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு. எப்படிதான் இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் நமக்கு ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா? ஓகே ஃபைன். நாளைக்கு டாபிக்ல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் டெய்லி போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். ஓகே. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு பார்க்கலாம்.